திருச்சிற்றம்பலம். படிக்கிறீங்களா? ஓகே. திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம். பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள் மூவா புறங்கள் எரித்த மூவர்க்கருள் செய்தார் தூமாமழை நின்று அதிர வருவி தொழுமின் நீரை ஓடும் ஆமாம் பிணை வந்து அணையும் ராரல் அண்ணாமலையாரே. சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நாங்கள் காஞ்சி புராணத்துல தொடர்ச்சி படிக்க வரோம். பாண்ட வேசப்படலம். மறவாது அன்பு செய்து கல்லால் எறிந்த சாக்கிய நாயனாருக்கு ஆக்கலறிக்கும் பேரின்பமாகிய பேட்டினை வழங்கிய பெருமானார் வீட்டிற்கும் வீரட்டகாச வரலாறு இதுவா. இனி இதற்கு தெற்கில் சிறப்பு தங்கிய திருப்பாண்டேஸ்வரம் என பெயரிய மேகந்தவளும் மதில் சூழ்ந்த காவலும் விளக்கமும் அமைந்த தலத்தை உறுதி பெற கூறுவோம். தரும கடவுள் ஈன்ற தருமர் முதலானோர் அச்சத்தை செய்யும் கொடிய காட்டிடையே உள்ள உரோமர் முதலான தெய்வ முனிவருடன் தீர்த்தங்களில் சென்று படிய எண்ணி நீங்காத பெருவிருப்பினராய் நடந்தனர். சிங்கத்தை அழிக்கும் வலியுடையோர் சென்ற பலவிடங்களில் சிவலிங்கங்களை தாவித்து குற்றமறுக்கும் பரம்பொருளை ஆங்காங்கு பூசனை புரிந்து துதி செய்து வருநெறியில் தென்னம் சோலை சூழ்ந்த திருக்காஞ்சியை அணுகினர். ஆங்கு பல திருக்கோயில்களையும் கண்டு உள்ளம் மகிழ்ச்சி மீக்கூர்ந்து திருவேகம்ப முதலான புண்ணிய நீராகிய கங்கையை சடையில் அடக்கிய சிவனார் எழுந்தருளிய இடங்கள் தோறும் உயர்வுடைய பேரன்போடும் தொழுது தொழுது மேற்கொண்டனர். இறுதியாக வீரட்டகாச பெருமானை வேற்றுமைப்பட்ட மிகுதியாக பன்மலர்களைக் கொண்டு அடங்காத பேரன்போடு அர்ச்சனை செய்து அத்தலத்திற்கு தெற்கில் யாவரும் தத்தம் பெயரால் அழகுற மாலையாகத் தொடுத்த கொன்றை மாலை அணிந்த சிவலிங்கங்களை நிறுவினர். வியல் வேற்றுமைப்பட்ட தொகுதியாகும். வியன்கலம் தேன் விரிகின்ற மலர் மாலைகளை அந்த திண்ணிய தோள்களையுடைய அறத்தின் மகனாகிய தருமனும் வீரனும் அர்ச்சுனனும் நகுல சகாதேவரும் குற்றமின்றி இவர்தம் மனையறத்தின் உரிமையை மேற்கொண்ட முறையால் ஒன்றுபட்ட கற்பினையுடைய துரோபதை முதலானோர் துரோபதைக்கு கொடுக்க பெற்ற அடிகளின் பொருளை எண்ணியும் வல்லார் கேட்டும் உணர்க நகுல சகாதேவர் சேர்த்தெண்ணப்படுவதல் நூலானதறிக. சிறப்பமைந்த திருட்டத்துமன்னன் சிகண்டி இவரிடனும் மேலும் அழகிய களலணிந்த யது என்னும் மன்னன் வழிவந்த அரசனுடனும் ஆண் ஊர்வாராகிய பெருமானுக்கு அன்பினை அமைத்த ரோமசர் முற்கலர் உலகிற்பரவிய புகழுடைய வியாசர் முதலானோர் ஆகி முனிவர் பலருடனும்
இவர் யாவரும் சிவலிங்கங்களை தனித்தனியாக செவ்வனம் நிறுவி விரும்பிய பொருட்களை பெற்றனர். அந்நாள் அவர்கள் போற்றிய பெருமானார் தம்மைக் கண்டு போற்றினோர் அப்பெருமானார் திருவருளை பெறுவர். பகைவர்க்கு தீங்கு செய்யும் முத்தலைச் சூளமேந்திய ஈசான மூர்த்தி அத்தலங்களுக்கு தென் திசையில் கைலாயம் என்னும் அவ்விடத்துக்கு கைலாய நாத பிரானை நன்கு நிறுவி போற்றி மேன்மையுறும் வடகிழக்கு திசைக்கு தலைவர் ஆயினர். பாண்ட வேச படலம் முற்றிட்டு மச்சேச படலம். அர்ச்சுனர் முதலானோர் வழிபடும் புகழை புறம்போகாது பிணித்த தலங்களை விரித்தோம். அருள் மிகுந்து அவ்விருக்கைக்கு மேற்கில் இப்பினீர் தீர்த்தக்கரையில் விளங்கும் மச்சேசத்தை கூறுவோம். ஒப்பற்ற வியப்புடைய நிகழ்ச்சியை வெளிப்படுத்த எமது பெருமான் இப்பி முத்தினை இத்திரு தீர்த்தத்தில் தோற்றுவித்து அறுதல் செய்தலால் சொல்லற்கரிய புகழுடைய சிப்பி தீர்த்தம் என்ற அந்த பெயர் தீர்த்தத்துக்கு அமைந்தது. அடக்கிய பெரும்பாவச் செயல்களைப் புரிகின்ற சோமகாசுரன் கற்கவும் அவற்றின் வழி நிற்கவும் வேண்டிய பெருமறைகளை விளவிக் கொண்டொழிந்த நாளில் குற்றமின்றி தாங்கும் திருமால் அத்தீர்த்தக்கரையில் அர்ச்சித்த மச்சலிங்கம் விளங்கும் இயல்பினது. உலகோர் வேதமோதுதல் தவிர்த்தனர். வேதமோதுவோர் இயல்பு கெட்டமையால் வேள்விகள் நிகழ்ந்தில. தீயைப் போலச் சுடும் பசியால் வாடிய தேவர் திருமாலை சோத்து நீ அடைக்கலம் என துதி செய்தனர். சோத்து இழிதோர் செய்யும் அஞ்சலி. அஞ்சன்மின் என அருள் செய்து திருமால் நெஞ்சு தோன்றும்படி குறையாத மறைகளை முற்றவும் கைப்படுத்து நெஞ்சினன் கடலுள் மறைந்த இந்நிலையை அறிவால் ஆராய்ந்து கண்டனர். பிருகு முனிவர் சாபம் தந்தமையால் விளக்கரிய மச்ச வடிவினை தாங்கி மலர்களைக் கொண்ட சோலை சூழ் காஞ்சிமாகர் கண் ஒப்பில்லாத இப்பி தீர்த்த மருங்கில் நெருங்கினர். நீரை இடங்கொள்ளும் மச்ச வடிவு கொண்ட தன் பெயர் பூண்ட மச்சேச லிங்கம் தாவித்து அன்போடும் அர்ச்சனை விளங்கச் செய்து அருளை பெற்று திரண்ட செல்வங்களை வழங்கும் மரக்கலங்கள் மிகுன்ற கடலில் மூழ்கினர். அச்சந்தரும் பாட்கடலில் ஆதிசேடனாகிய படுக்கையில் தாமரை மலரையொக்கும் கண்கள் அறுதியில் கொள்ளும் பண்புடைய மச்சாவதார மூர்த்தி சோமாகாசுரனை கொன்று வேதங்களை பெருமை பொருந்திய வேதியர்க்கு அளித்தனர். சங்கொக்கும் வடிவுடைய பஞ்சனன் என பெயருடைய கொடியோனையும் அவ்விடத்தை அழித்து உயர்ந்த ஒளியுடைய வலம்புரி சங்கினையொக்கும் அவனது எலும்பை கை கொண்டனர். காஞ்சி மாநகரை அடைந்து பெருமை பொருந்திய துளசி மாலையை அணிந்த மச்ச அவதார மூர்த்தி அர்ச்சித்த மச்சலிங்க பெருமானை விரும்பி புகழ்ந்து போற்றுனர். தாம் பெறுகின்ற பெருநலங்களை இவ்வுலகில் யாவர் இவ்வளவிற்றென்று வரையறுத்து கூற வல்லவர். மச்சேச படலம் முற்றிட்டு அபிராமேஸ்வர படலம் படிங்க. அபிராமேஸ்வர படலம். சோலையின் வண்டினங்கள் மேன்மேல் நெருங்கி மொய்க்கும் லிங்கேச வரலாற்றை கூறினோம். இனி பொய்கைகள் நிரம்பிய அதன் வடமேற்கு திசையில் குற்றமற்ற சிறப்பினையுடைய அபிராமேஸ்வரத்தின் பெருமையை கூறுவோம். மாவலி என்னும் அசுரர்க்கு அரசன் உலகமெல்லாவற்றையும் காவல் செய்யும் நாளில் தேவர்களுக்கு அரசனாகிய இந்திரன் அரசாட்சி மெலிதலின் இனி யான் என் செய்வேன் என்று அத்தேவர்கோன் தளருங்காலை செவ்விய தளிரையொக்கும் மலர் போலும் அடியினையுடைய திருமகளுக்கு நாயகராகிய திருமால் இந்திரனுக்கு பின் பிறந்த உபேந்திரனா
காசிப முனிவர்க்கு மைந்தராக குறுகிய வடிவு கொண்டு தோன்றினர். அதிதியின் பால் தமக்கு முன்னர் தோன்றிய தேவர்களுக்கு அரச செல்வத்தை உதவ எண்ணியே. இவற்றை மகனா பிறந்தது இவர்தான். திருமகளுக்கு நாயராய திருமால் இந்திரனுக்கு பின் பிறந்த உபேந்திரனாக காசிப முனிவருக்கு மைந்தியராய குறியோடுவன் தோன்றினார். அதனால் தமக்கு முன்னர் தோன்றிய தேவர்களுக்கு அரச செல்வத்தை உதவ எண்ணியே விட்டிமைக்கும் ஒளியினையுடைய படியும் விட்டிமைக்கும் ஒளியினையுடைய காஞ்சியின் கண் அபிராமேச்சர சிவலிங்கத்தை தாபித்து விதிப்படி வழிபாடு செய்து துதித்தனர். மாவலியை வெல்லும் வலிமையை பெற சில நாள் அங்கு தங்கி வழிபட்டு கங்கை நீர் ததும்புகின்ற சடைமுடி பெருமான அருளுமுதலை செய்ய பெற்று மீண்டனர். பிரகலாதன் பெயரந்தானே மாவலி ததும்புகின்ற சடைமுடி பெரும் செய்ய கொடிய வாழையுடைய அசுர தலைவனாகிய மாவலி வேள்வி செய்யும் இடத்தை எய்தி 3 அடியில் அடங்கும் நிலத்தை யாசித்து குறையிருந்தனர். வாமனரின் வஞ்சக சூழ்ச்சி அறிந்து தானங்கொடாதவாறு தடுத்த குற்றம் பொருந்திய குற்றமற்ற வெள்ளியின் கண்ணை போக்கினர். உள்ளத்திற் குற்றமும் உடலில் தூய்மையும் காட்டினார். மேலும் வெள்ளிக்கு அடையற்கலுமாகும் வெள்ளியை விழியை என வருதல் தெள்ளிது. தொல்காப்பியம் சொல்லதிகாரம் 88 என்பதனால் கொள்க. தான நீர் விடும் கரகத்தின் மூக்கில் வண்டுருவாகி நீரை தடை செய்த வழி வாமனமூர்த்தி தருப்பையால் குத்தி தடுத்த சுக்கிரர் கண்ணை போக்கினர். வாமனர் தம் அடியால் 3 என்னும் அளவையில் அமைந்த நிலத்தை அப்பொழுதே மாவலி அழிப்ப ஏற்றனர். கண்டு வியந்தவர் அஞ்சும்படி வளர்ந்து அண்டமுகட்டிற்கு அப்பால் முடிபோய் தடவுமாறு உயர்ந்து தோன்றினர். ஓரடியால் மண்ணையும் மற்றோர் அடியால் விண்ணையுமாக ஈரடியால் உலகங்களை அனைத்தையும் அகப்படுத்தினர். மேலும் ஓரடிக்கிடமின்றி உதவிய மாவலியின் முடி மீது காலை வைத்து மீள இயலாதபடி பாதாளத்தில் சிறையிட இருத்தினர். இங்கனம் எழுச்சிய உடைய இந்திரனுக்கு தலைமைப்பாட்டினை நல்கினர். குற்றத்தை நீக்கும் காஞ்சி மாநகரத்தின் கண் மீண்டு நன்னி நிறைய மலர்களை சூடிய சடையினை உடைய அபிராம நாயகராய முன்னம் அர்ச்சனை புரிய பெற்ற பெருமானார் திருமுடிக்கு நீராட்டுவான் வேண்டி வாமன குண்டம் என்ன நிறைந்த நீருடைய குளத்தை தொட்டு அங்கி தங்கியிருந்து புண்ணிய தீர்த்த நீரை கொண்டு திருமுழு காட்டி பொறுதலையுடைய விடையூறும் அண்ணலை வணங்கி உலகங்களை அளந்த பெருவடிவினை நூற்கண்ணுடைய பிரானார்க்கு மகிழ்ச்சி கூற காட்டி திரிவிக்கிரம மூர்த்தியாய் அவ்விடத்தே திருத்தொண்டில் ஈடுபாடுடையர் ஆயினர். திருச்சிற்றம்பலம். கண்ணேசப்படலம். வாமனன் என்னும் பிரமசாரி வணங்கிய அபிராமம் நாமதேசம் கூறினோம். இனி அச்சந்தரும் நீர்பொய்கை கொண்ட காஞ்சிமா நகரை இன்பம் மிக்க கண்ணேசத்தை கூறுவோம். திருப்பாற்கடல் உமிழ்ந்த கொடிய விடம் தாங்கிய திருமால் முன்னர் மேனி முழுவதும் கரிந்து வெப்ப முறுதலான் வருந்தி அவ்விடத்தை உண்டு உலகை காத்த அமலனை போற்றுவார். காஞ்சியை எய்தி அன்போடும் விரும்பி கண்ணலிங்க கேசப்பிரானை இருத்தி போற்றினர். பசிய மெல்லிய கொடியாகிய உமியம்மை கூறினர். கருணைமிக்கு விருப்பம் ஜாது அதனை குருதி என்ற போது செவ்வள்ளி மலரையொக்கும் திருவாய உடைய கொழுந்தாகிய கோமலையின் பங்கனே, நீ அலையொலிக்கின்ற கடலில் தோன்றிய கொடிய விடத்தை என் பொருட்டு அமுதாக உட்கொள்ளும் முன்பே இருள் நிறைமுடை விடம் சிறிது என்னை தாக்குதலால்
மேனி முழுவதும் கரிந்து வெப்பமடைந்து யான் இனி இத்துன்பம் பொறேன். மனங்கமலும் கொன்றை மாலையையும் தூய பிறையை முடித்த முடியுடையோனே, பரிபவத்தை நீக்கி நலம் செய்யும் தன்மையால் சங்கரன் சிவசம்பு உருத்திரன் என்னும் திருப்பெயர்கள் அழகுறத் தாங்கினேன். அழகிய கண்ணோட்டமுடையவனே முதல்வனே, அடியனேன் உன்பால் அடைக்கலம் புக்கேன் என்று திருமால் குறையிரத்தலும் என்று மூவாத இளைஞர் ஆகிய பெருமானார் இறங்கி, மணங்கமிழ் கொத்துக்களை உடைய துவள மாலையனே, உனக்கு குறை தீர வேண்டுமாயின் அதற்குரிய ஒன்றினை கேள். எக்காலமும் யாம் மகிழ்ந்து விளங்கும் திருவேகம்பம் சிவலிங்கத்தின் திருமுன்னர் எய்தி நம் திருமுடியில் உள்ள சந்திரன் அது நிலவிற்கு அருகில் நின்று கச்சி நிலாத்துண்டப் பெருமான் எனப் பொருந்திய திருப்பெயர் பொருதி என்று மகாதேவர் அச்சத்தை தருகின்ற வெப்பு நோய் நீங்கும் வகை அருள் செய்து அழகிய மேகலையாராகிய அம்மையோடும் மறைந்தனர். திருமாலும் தொழுதெழுந்து துன்பமொழிய ஏகம்பெரும் திருமுன் வகினர். கரிய திருமால் வழிபாடு செய்த கண்ணிலிங்கேச இறைவனை வழிபடற்குரிய அன்பினால் வழிபடுவோர் மேலாகத் தலைப்படுவர். மேலும் மேலுலகை தலைப்படுவர். மேலும் கவுசிகீச்சரம் என்னும் சிவபிரான் இருக்கை ஒன்றுள்ளது. மலைமகள் வடிவினின்றும் கழிந்த கருஞ்சட்டையில் உதித்த கவுசிகி போன்பினால் பேரன்பினால் சிவலிங்கம் இருத்தி அர்ச்சனை புரியும் சிறப்பினது. மேலும் கூறுவோம். உலகாணி தீர்த்தத்தின் மருங்கில் மகாலேச்சரம் ஒன்று உள்ளது. மகாளன் என்னும் பாம்பரசு பேரன்பினின்றும் பிரலாத வீடு பேற்றினை விரும்பி தென் திசை கைலையாகிய காலத்தியில் சடையில் இளம்பிறை அணிந்த பிரானை தொழுதுறையுநாள் அப்பிரானின் திருவானையால் காஞ்சியில் போந்து அவ்விலிங்கன் தாவித்து போற்றி நிலத்தில் சிறப்பு தங்கிய தென்கையிலேயே மீள நன்னி பெரிய வாழ்வு நிலாவியது. கண்ணேச படலம் முட்டிட்டு திருச்சிற்றம்பலம். குமரகோட்ட படலம் நீந்துதற்கரிய பிறவிக்கடல் வற்ற வணங்கினோர்க்கு அருள் புரியும் கண்ணேச கௌசீகம இளிய பெண் யானையொக்கும் உமையம்மையாருக்கு இடப்புறம் வழங்கிய பிரானாரது மகாலேசம் எனப்பெறும் 3 தலங்களின் வரலாற்றை கூறினோம். இனி சிவந்த வேலை ஏந்திய முருகப்பெருமானார் எழுந்தருளி உள்ள குமரகோட்ட வரலாற்றினை கூறுவோம். வலிமை அமைந்த படக்கலங்களை கொண்ட பகைவராகிய அசுரர் சேனைய முற்றவும் அழித்து கலக்கி ஊனை பொருந்தி பயின்று குடர் மாலையை சூடிய செவ்வேல் என்க பெருமானுக்கு ஒப்பெண்மையின் வேலுக்கு ஏற்றப்பட்டுள்ளது. செருக்கு மிக்க தாருகன் என்னும் அசுரர் தலைவனை கொடிய போர்க்களத்தில் வலியை கெடுத்து அரிய அவனை அழித்து வானவர் தலைவனுக்கு இந்திர பதவியை வழங்கிய பின்பு போரை வென்ற வீரவலத்தில் உயர்த்திய தலைவராகிய முருகப்பெருமானார் வெள்ளிய கைலை பெருமலை அடைந்து மணங்கமலும் கொன்றை மலர் மாலையுடைய சூடிய திருமுடியினையுடைய வள்ளலையும் இடப்பால் விளங்கும் அன்னையையும் வணங்கி மகிழ்ந்து எண்ணில்லாத பெரும் புவனங்களை தலையளி செய்து வளர்க்கும் அம்மை அப்பர் தம்
மடிமிசை இருந்து புன்முறுவல் பூத்து கொவ்வை கனியை ஒக்கும் மழலைச் சொல் அழகைத் தோற்றுவித்து பெரும்பொழுது விளையாடல் புரிந்து இமயமலையினது மகளாகிய இளைய பிடியினை ஒத்தவராகிய அம்மையார் முருகனுக்கு பல அணிகலங்களைப் பூட்டி விடுத்திடப் பெயர்ந்து போய்க் கொடிகள் உயர்ந்த தலைவாயினில் பேராற்றலாகிய கஜமுகாசுரனை அழித்த மூத்த பிள்ளை அறிக்கையை எய்தினர். விநாயகர் பிரானார் 6 முகங்களை உடைய எமது பெருமானை மடிமிசை இருத்தி பன்முறை உச்சி மோந்து கன்னங்களில் முத்தங்கொண்டு பெருகும் அன்பினால் மெய்யைத் தழுவி களிப்புமிக்கு விடுப்ப ஆங்காங்குறையும் கணநாதர் இடந்தோறும் சென்று விளையாடி இன்புறுத்தும். அப்பொழுது நான்முகன் அம்மை அப்பரை வணங்கி தேவர் குழுவோடும் அவ்விடத்தை அணைந்தனன். ஆங்கவன் ஈங்குவன் என்பன போன்ற ஊங்குவன் என்னும் கட்டுப்பெயர் சுட்டுப்பெயர் ஒரு சொல் நீர்மைத்தாய் மூத்த பிள்ளையாரை உணர்த்திட்டு அவ்விடத்திலிருந்து திருவிளையாடலை புரியும் செவ்வேற் பெருமானாரை சிறிதும் மதியானாய் அம்மையப்பரை நன்னி வணங்கி துதித்தலான் வாழ்க்கை எய்தி செலவு பெற்றுக்கொண்டு தனது மிக்க சிறப்பினை உடைய பிரமலோகத்தை அடைய மீளும் பொழுதும் அங்கு ஆடல் செய்யும் முயற்சியையுடைய பேர்பெருமானாரை கொள்ளானாய் செல்ல மயிலுடையார் அதனை எண்ணினர். பிரமன் மதியாது போக காரணமாகிய அறியாமையை திருவுள்ளங்கொண்டு கட்கடைசி வந்து புன்முறுவல் பூத்து இங்கு வருக என கூவி அருளலும் அவன் மிகு தருக்கினனாய் வணங்கி அடங்கி கைகளை குவித்து மிக நெருக்கினன். வேதியன் முகத்தை நோக்கி கிரவுஞ்சகிரியை பிளந்த சுடர் வேலனார் திருவாய் மலர்வர் யாவன் நீ உறையும் இடஞ்சாது நிலைபெறும் தொழியாது இக்கலை வல்லை கூறுக வென்று அருளலும் யான் பிரமன் மிகு சிறப்பினையும் நிறைந்த பொருளையும் உடைய நுமதந்தையர் என கன்று ஒளிவரும் கலைகள் முழுவதும் இது பாட்டு இல்லை கலைகள் முழுவதும் விளங்க ஓதுவித்து நன்கு உலகை சிருட்டி செய்ய பணிப்ப சத்திய லோகத்தில் வைகுவேன் என்று பன்முறை வணங்கி கூறியன். அந்த 67ஆம் நம்பர் என்ற வருது விளங்கி உமையம்மையாரோடும் பிரானாரை வழிபட வேண்டிய இங்கெய்தினேன் அவர் சம் திருவருளை பெற்று மீண்டேன். சிறப்புறு தவப்பயனாக நும் மலர்க்கண் அருளும் இன்று வாய்க்கப் பெற்றேன். விருப்புடைய நும்முடைய அடியனேன் தூயோனே இனி என இருப்பிடத்திற்குச் செல்கின்றேன் என்றனன். ஆறுமுகக் கடவுள் அதனைக் கேட்டு உணர்வில் மிக்கோனே நன்று கூறினை. உலக முழுவதும் உதவும் நான்முகன் நீயையோ சிவபிரான் அருளாற் கலைகள் யாவும் குற்றமற தெளிந்து கொண்டனை அல்லவா. பொருந்தும் அம்மறைகளை ஓதும் முன்பு ஓதும் அக்கரம் யாது அதன் பொருள் யாது இப்பொழுது எனக்கதனைக் கூறுதி என்றனர். தோடுகள் விரியும் மலரோன் வணங்கி ஐயனே தந்தையார் அருளின்றி சுதந்திரமாக எமக்கு சிறிதேனும் அறிவு உள்ளது கொல்லோ. முதற்கண் ஓதும் உண்மை எழுத்தை அறியும் வழியிலேன். மூவகையாக கூறும் அதன் பொருளையும் அறியும் வழியிலேன். பிழைக்குமாறு கருணை பாலித்து என்னை ஆட்கொள் என்று கூறி இறந்து விரைந்து போக முயன்றனன். பொய் அன்பிற்ககப்படாத பெருமானாரும் முதலெழுத்தின் பொருளை உரைத்தறி போகேன் என்றருளி 5 திருமுகமுடைய தந்தையார்
திருவடி மேல் ஆணை வைப்பேன் விரைந்து கூறுதி என்ற அளவிலே பிரமன் பகவன் என்ற தனிப்பெருமகன் நீயே எத்தைய பலகளையும் நின்னிடையோடு ஒடுங்கும் நம்முடைய பெருமான் திருவடி மேல் ஆணையிடையில் நான் உணர்தற்கு அறிய பொருளின் மெய்ப்பொருளை எனக்கு தெரிந்தபடி உரைவேன் என்று கூறி பல்கலைக்கும் முதலாக இல்ல பன்மறைகளை மோதத் தொடங்கிய போது முதற்கண் கூறப்படுவது ஓம் என்னும் மொழியாகும். அம்மொழிக்குரிய பொருள்கள் மும்முறைகள் என மொழிவர் மேலோர். மிக்க வேதத்தின் உள்ளுரை பொருளாயும் பேரொழியாயும் யோகியர்க்கு உள்ளத்திற் புலனாம் சிறப்பு தங்கிய பிரணவத்தை அங்கனம் அறிய வல்லவரே பிறவி நோய் தவிர்ந்து வீட்டு இன்பத்தை பெருந்தக்கோர் ஆவர். முதற்கண் கூறப்படும் பிரணவத்தின் பொருளை இந்த அளவே யான் அறிந்தேன். முதல்வனே போற்றி எனக்கு இனி செலவு கொடுத்து அருளும் என்ற அளவிலே அருமுகப்பிரானர் பணியாளரை முகன் நோக்கி இப்பிரமன் அற்பன் சிறிதாயினும் உணர்ந்திலன் செருக்குமிக்க கொண்டுள்ளான் என்று உணர்தீர் அனுபவித்தற்குரிய துன்பச் சிறையின்கண் இவனை புகச் செய்யுமின் என்று சினந்து கூறி கந்த லோகத்தில் பிரமனை சிறையில் நிறுத்தி வித்து பெருமானாரே உலகங்களை தோற்றுவிக்கும் செயலில் முற்பட்டு நின்றனர். பிரமனை விடுவிக்க பின் தொடர்ந்தனர். தேவர்களும் முனிவரும் அச்சூழலளவும் தொடர்ந்த பின் மலையை யோக்கும் தோள்களையுடைய கணநாதர்கள் பிடரியை பிடித்து தள்ள வருந்தி மீண்டும் கையில சரண் புகுந்தனர். புகுந்து பெருமானை வணங்கி பிரமனுக்கு நிகழ்ந்த யாவும் முறையிட கொன்றை மலர் மாலையர் அவர் தம் முகங்களை நோக்கி அப்பிரமன் கூறிய பொருள் பிழையாகலின் விளம்பிய வகை என்னே நம்மையும் நம் புதல்வனையும் அல்லவோ பெருமை மிகுந்த புகழ்ச்சியை உடைய வேதங்கள் எல்லாம் பிரணவத்தின் பொருளாக விளம்பும் முறையாகும். இதனால் நாமும் முருகப்பெருமானுக்கும் அபேத மென்பதனை புலப்படுத்தி உண்மையும் உபசாரமும் ஆகிய இவற்றை கருத்திற் கொள்ளாது நம்மோடும் சமம் என எண்ணும் பிரமனின் அறிவின்மையையும் உணர்த்தி அருளினர். எல்லா மறைகளும் எல்லா பூதங்களும் பிரமனுக்கும் ஈசன் எண்ணத்தக்க முதல்வனுக்கும் பரபிரமமும் ஆகிய சதாசிவன் ஓம் என்று வேதம் எடுத்து முழங்கும் அன்றியும் முத்தி வேள்வி பயலும் மறைகள் எழுத்து மறைஞ்சு இருக்கு சுப்பிரமணியா இங்கே இருக்கு சுப்பிரமணியம் என்றிங்கனம் மும்முறை கூறும். அதன் தாற்பயத்தை உணராத குற்றவாளியாகிய பிரமனை எவ்வாறு சிறையின்றும் விடுவிப்பது கூறுங்கோளோ. பெருங்கருணை வலிமையால் அப்பிரமனை சிறை வீடு செய்வோம் அஞ்சலீர் என்று அருளி திருநந்தி நாயனை நேர் நோக்கி அருமுகன்பால் சென்று முற்றும் படைப்போனை விட்டுடுதி வெகுளாதே என்று நம்முடைய வாக்காக கூறி விடுவித்து பிரமனை இங்கு கொண்டு வருதி என்று வினர். பிரம்புடைய நந்தி தேவர் விடை பெற்று சென்று கந்தலோகத்தை அடைந்து சூரவெண்மனாகிய மாமரத்தை பிளந்த பிரானாரை தொழுது வணங்கி எம்மரசை மலுப்படை எம்மான் பிரமனை நீவீர் விடுமாறு என்னை விடுத்தனர் என்று கூறி போற்றி துதி செய்யும் வழி ஆறுமுக பிரானர் உதட்டை மென்று கோபம் கொள்ளுதலும் அஞ்சி மீண்டனர். தலைக்கோளமுடையோய் நின்னுடைய திருவானையை முறையிடச் சிறிதும் போற்றாராய் மயிலேறும் பெருமானார் வெகுழுதலின் அஞ்சு மீண்டேன் என்று திருநந்தி தேவர் விடைகூற மொய்க்கின்ற வண்டுகள் ஒலிக்கின்ற மாலை அணிந்த தேவரும் முனிவரும் கேட்டு தமக்குள்ளே கையப்பி சென்று கொண்டனர். அஞ்சினர் இறைவனே காப்பா என்று திருவடியில் விழுந்தனர். திருநந்தி
அனைவரும் இது இல்ல திருநந்தி தேவர். திருநந்தி தேவர் வாக்குகளையும் தேவர் முனிவரவர் தம் மன துன்பத்தையும் திருவுள்ளத்திற்கொண்டு கைலாயபதி கருணை மீ கூர்ந்து மயில்கள் ஆடும் மலையரையன் மகளாருடன் புத்திர வாஞ்சை யாழ் கந்த லோகத்தை எய்த வேட்படையை பிரானார் எதிரில் விரைந்து போய் அடியணைகளிற் பணிந்து நின்றனர். தன்மையரை இருமுது புறவரம் மடிமிசை இருத்தி மகிழ்ந்து பேரன்பு வெளிப்பட கொவ்வைக்கனியை ஒக்கும் வாய்முத்தம் உண்டு உச்சியை மோந்து உள்ளம் நிகழ அணைத்த பின்னர் என்னை அடிமை கொள்ளும் சிவபிரானார் புன்முறுவல் பூத்து திருமேனியை தடவி கொடுத்து மைந்தனே உனது தன்மையை அறிந்து கொள்ளும் வலியில்லாத பிரமனைச் சிறையினின்றும் விடுதலை செய் என திருவாய் மலர்ந்து மேலும் நம்முடைய கட்டளையை நிறைவேற்றாமையால் உண்டாகிய குற்றத்திற்கு தீர்வு விரும்பி மேற்கொள்ள வேண்டும். கொடிய வஞ்சனைகள் நெருங்காமைக்கு இடனாகிய திருக்காஞ்சியைச் சேர்ந்து அவ்விடத்தை அன்பினால் சேனாதீச்சர பெருமானாரை நிறுவி பூசனையை புரிந்து ஒழுக்க மாட்சிமைபட தவத்தைச் செய் என்றருளக் கடப்ப மாலையை அணிந்த முருகப்பெருமானார் இசைவு பெற்றெழுந்தனர். பிரமனை சிறை வீடு செய்து சிவபிரானார் திருமுன்பு நோக்கி விருப்புடன் தாய் தந்தைய திருவடிகள் பணிந்து விடை கொண்டு புகழ் படைத்த புகழ் படைத்த காஞ்சியை இது உலகாணி தீர்த்தத்திற்கு மேற்திசையில் மகாலேசத்திற்கு அயலே புகழின் விளங்கு தேவ சேனாதிபதீச்சர இலிங்கத்தை தாவித்து போற்றுதலை புரிந்து வள்ளியம்மையார் தோயும் போக மூர்த்தியாம் வெற்றி மாலை சூடிய முருகப்பிரானார் புள்ளிகளை உடைய மான்தோல் உடையாகவும் தருப்பையான் ஆகிய கயிறு அரைநானாகவும் அமைந்து இடையிற் பொலியவும் உருத்திராக்க வடமும் தெள்ளிய நீரையுடைய கமண்டலமும் திருக்கைகளில் விளங்கவும் குமரகோட்டம் என்னப்பெறும் நினைத்தவர் பிறப்பறதற்கு எதுவாய தவ சாலையினுள் முனிவர் அவர் சூழ்ந்து போற்ற இனிது இருந்தனர். குருமணிகள் வெயில் எறிப்ப குயிற்று நீள் திறமுடைய மணிகள் ஒளிவிடுமாறு பதிக்கப்பெற்று நீண்ட மதிலை உடைய திருக்குமரகோட்டம் என்னும் தலத்தை ஓர் முறை இருவழிகளாலும் காணப்பெற்றாலும் கடைக்குளத்தோறும் 7 பிறப்பினில் அந்தணராக பிறப்ப வேதியர் முதலாம் வர்ணத்தோர் தொழுது துதிப்பாராயின் தேவர்களும் தெளியலகாத உண்மை பொருளின் நிலைமையை தெளிந்து வீடு பெற்றின எய்தி பரபோகமாகிய பேரின்பத்தில் மூழ்கி வாழ்வர். கிரஞ்சமலையைப் பிளந்த வேலவர் சாவித்து போற்ற விளங்கியை தேவா சேனாபதீச்சர பெருமானை விருப்பொடும் துதி செய்து வீரம் திகழும் சுடரையுடைய சக்கரத்தை வளத்தில் ஏந்திய திருமால் உருகும் உள்ளத்தவர் என்று அறமுதற் பொருள்களை உலகுக் குணத்து மந்தனர் கூறும் ஒப்பற்ற திருப்பெயர் பெற்றனர். அவ்வரலாற்றை கூறுவோம். முட்களையுடைய தாமரை மலரில் இருக்க பிரமகற்பம் ஒன்று தோன்றுதலும் யாவும் அழியுமாறு விரைந்து பரவி உலகை முற்றும் மூடிக்கொண்ட கடல் நீர் பெருகின போல் மார்க்கண்டேயர் மிதந்தனர். துணையின்றி தனிய கொடிய நீர்ப்பரப்பில் உழலும் தகுதி நிரம்பிய தூய பெருந்தவத்தவன் இவ்விடத்தில் புள்ளிகளையுடைய ஆதிசேடனாகிய பாயலின் இனிதே அறிதுயில் செய்யும் திருமாலைக் கண்டு நெருங்கி வணங்கி பெருமகிழ்ச்சி மேற்போங்கியலும் உள்ளமுடையவராய் கூறுவர். அவிழ்ந்த துளாய் மலர் மாலையை அணிந்த நாயகனே
உலகினும் பிற இடங்களிலும் ஒளியைச் செய்கின்ற சூரியன் கொடும் கிரணங்களை பரப்பி மீண்டும் வேகமும் கொடுமையும் உடைய யுகார்த்த கால சூரியனாய் நின்று எரிந்தலால் நீறுபட்ட செயலைக் கண்ட யான் அப்பொழுது புகழ்தற்குரிய வலியுடைய அறிவும் திரிந்து மயக்கமடைந்தேன். சண்டமா பரிதி தக்கேச்சரப்படலம் 35 செய்யுளிற் காண்க. மேவிய மயக்கம் நீங்கி இப்பொழுதே தெளிந்தேன். சுடுகின்ற வெம்மையுடைய நீரில் சண்டவாயுவால் எழுப்பப்படும் பெருந்திரை வெள்ளத்தில் மிதந்து நீந்தி கால்களும் கைகளும் மெலிந்தன. முன்னர் செய்த நல்வினை பயன் கை கொடுத்தமை அழிங்கு உன்னை கண்டேன். பூமி தேவிக்கு நாயகனே, உலகம் முழுவதையும் பேருருள் விழுங்கியது அறிவுடையோனே, விளங்குகின்ற பேரொளியை விரிக்கின்ற சுந்தர சூரியர் என்பட்டன். நவகோள்களும் நட்சத்திரங்களும் பிறவும் எங்கும் குடி போயின. உலகிற் கிடந்த பொருள்கள் யாவும் எங்கும் இடம்பெற்றன. இவை முற்றவும் விளங்க எனக்கு உணர்த்துதி என்று குறையிறப்ப விளங்கும் திருமகள் நாயகனார் மார்க்கண்டேயர் எதிர்நோக்கி பரவிய உலகப் பொருள்கள் எல்லாமும் என் வயிற்றிடை உள்ளன. உட்புகுந்து காணுதி என்னலும் மார்க்கண்டேயர் கூறுவார். மூந்தனே, முன்னமோர் பிரளய காலத்தில் இவ்வஞ்சக மொழியினால் அல்லவோ செவ்வித்தேனை சிந்தும் தாமரை மலரவனை மிக்கதோர் வஞ்சக வலையில் அகப்படுத்தனை. ஓர் கற்பத்திற் பிரமன் திருமாலின் வாய் வழிப்புகுந்து வழிவராது வருந்தி உந்தி வழி வந்தன. பகைவரை வென்றடக்கிய வேலும் மணிமுடியும் தாங்கிய அப்பரீடனிடத்து நாரதர் பருப்பத முனிவர் இருவரையும் வஞ்சித்து அம்மன்னவன் புதல்வியைக் கைக்கொண்டு போனாய். மாவலி வருந்த வஞ்சகம் புரிந்தனை. அம்பரீடன் மகளைத் தாம் மணக்க விரும்பிய நாரதர் பருப்பதற்கும் குரங்கு முகமும் பருப்பதர் நாரதருக்கு கிளமுகமும் உண்டாகத் திருமாலிடம் வரம்பெற்று அரசன் மகள் முன்னர் அவ்வாறு மாறுவகையில் கதுமெனத் திருமால் தோன்றி மணமாலையும் தமக்குச் சூட்டப் பெற்றனர். நாரதர் கல்யாணம் உன்னை நம்புவோரிடத்தும் வாசிப்பார். உன்னை நம்புவோரிடத்தும் அடியவரிடத்தும் இவ்வாறு செறிந்த வஞ்சனையே செய்வதன் தொழிலென அறிந்தேன். நின்னை வெறுவுகின்றேன், ஆதலின் வழிகொடு போவேன் என்று கூறி நீரினை கையால் நீந்தி அங்கு நின்றும் அகன்றனர். மேற்செல்கையில் நீர்மேற் புலப்படும் வேதமாமரத்தின் கிளை இடைத்தளிர்களைக் கண்டவற்றைப் பற்றி உள்ளே மார்க்கண்டேயர் இறங்கினர். ஒளித்திரட்சியினால் நீண்ட வளமுடைய அழகிய பொன்னாளி என்ற மதில் சூழ்ந்த மாடங்களைக் கொண்ட காஞ்சி மாநகரை விரைவில் அங்கு கண்டனர். விரைக்கரங்களால் ஏற்றுகின்ற தெள்ளிய புனலை மதில் உட்புகாது சூழ்ந்து காத்தலின் நீர்க்குமிழியின் உள்ளிடு வெளிப்போல பொலிவோடு திகழ்ந்து நீண்ட ஒற்றை மாமரத்தடியில் எழுந்தருளியுள்ள திருவேகம்பர் திருவருள் விளக்கம் ததும்ப அழிவின்றி நிலைவரும் ஊர் விம்மிதத்தை எண்ணுந்தோறும் விம்மிதம் உடையராயினர். மேலும் அம்முனிவர் அங்கு இளைப்பாறிய பின்னர் தலைவராய திருவேகம்பநாதரை ஆங்கெய்தி அர்ச்சனை புரிந்து அப்பிரளய இரவு முழுவதும் தூய வேதா மாமரத்தின் அருநிழலில் எழுந்தருளியுள்ள பேரளி பெருமான் திருமுன்னர் இருந்தனர். சங்கு சக்கரங்களை தாங்கிய திருமாலும் தொடர்ந்து நன்னினர். ஓம்பலியிற் காஞ்சியை எய்தி அந்நகரில் உள்ள அழகிய பிம்மிதங்கள் அனைத்தினையும் ஊன்றி நோக்கி மாவடியில் எழுந்தருளியுள்ள திருவேகம்பநாதரை போற்றி மார்க்கண்டேயர் இகழ்ந்துரைத்தன பலவற்றையும் பலமுறையும் எண்ணி மனம் அழிந்து என் நினைந்தேன் என் செய்தேன் என்று வருந்தி அடுத்தவர்க்கு வஞ்சகச் செயலை நாளோறும் செய்கின்றேன். அம்மையாரால் தொழிற்படும் மாயை பட்டு மயங்கினேன். தொடக்குண்ட மாயை வெல்லும் பொருட்டு மலைமகளாருடைய திருவடிகளை போற்றுவேன் என்று உறுதி பூண்டு ஒப்பற்ற காம கூட்டத்தில் உள்ள பிலத்தை நெருங்கினர். அங்கு காமாட்சி தேவியை அர்ச்சனை செய்து அருள் பெற்று மாயை நீங்கி
மெய்யுணர்வைப் பெற்று உலகாணி தீர்த்தத்தில் பொருந்த மூழ்கித் தேவசேனாதிபதி பதீச்சரப் பெருமானைச் சார்ந்து விதிப்படி விரும்பிய பூசனை புரிந்தனர். நம்பனார் காட்சி தரலும் பரவிப் போற்றி நின்னடிக்கண் திரிபில்லாத பேரன்பு வேண்டும். உண்மை தவமுடையார் அடியவராகிய இன்னோர் மாட்டு வஞ்சகச் செயல் ஒரு கணம் நேரமும் எண்ணாத உளமும் எனக்கு வேண்டும். அப்பாடி இங்கு நின் புதல்வராகிய முருகப்பெருமானுடன் சந்நிதியில் இருக்கவும் அருள் செய்தல் வேண்டும் என்றறிந்து வேண்ட புனிதனார் அவர்க்கு அவற்றை வழங்கி பின்பு என்றும் பேரன்புடையனாய் உருகும் உள்ளத்தான் என்று திருப்பெயர் எய்துக என அருள் செய்து பெருமானார் திருவுருவக்கரத்தினர் முன்னாள் கோவார்த்தன மலையைக் குடையாகக் கொண்டு பசுக்களைக் காத்த திருமாலும் மனமுடைய வெட்சி மாலையை அணிந்த முருகப்பெருமானார் அருளும் பெற்ற அவ்விடத்தே தங்கினர். சொல்ல பெருமித்தய மேன்மை நிரம்பிய குமரகோட்டம் என்னும் தலத்தில் பருந்துகள் விரும்புகின்ற வேலேந்திய முருகப்பெருமானார் திருவடிகளை கார்த்திய விசாக நாள்களிலும் மேலும் 4 தினங்களிலும் போய் விரும்பி வணங்குவோர் பெரும்பயனை யாவரையும் முற்றறவும் கூறவல்லவர். அதாவது ஒருவரும் இல்லை. குமரகோட்ட படலம் முட்டிட்டீங்க தானே கந்தபுராணம் இறங்குறது. மாசத்தன் தளிப்படலம் நரை தேனை உமுளும் தாமரை மலரில் வாழும் பிரமென சிறையில் செலுத்தும் சிறப்பினையுடைய முருகப்பெருமானார் எழுந்தருளியுள்ள குமரகோட்டத்தின் வரலாற்றினை உரைத்தோம். சோலைமுகம் அதற்கு தென் திசையில் விதிப்பட விளங்கும் மாசாத்த முதல்வரது இருக்கையை எடுத்து ஓதுவோம். கூறிய வாளை போலும் பற்களையுடைய அசுரரும் விண்ணோரும் மந்தர மலையையும் படமுடைய வாசியையும் கொண்டு கடைந்த பொழுது பாட்கடலில் எழுந்த கொடுமை வாய்ந்த விடத்தினை கண்டத்தில் அடக்கி அஞ்சாதபடி அருள் செய்த பேரருளையும் ஐந்தலை பாம்பனையும் உடைய பிரானர் அருளை பெற்று கடைந்த போது படி மூதேவி திருமகள் சிந்தாமணி காமதேனு அரம்பைகள் சேவக வைத்தியர் வசிட்டர்கிட்ட இன்னும் ஒரு பசு ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் நந்தினி. நந்தினி இந்த பசுவைத்தான் இவர் கௌசிகர் என்றவர் அவர் கேட்டு இல்லை என்று சொல்லி அவர் தவம் இருந்து பிறகு விசுவாமித்திர முனிவரா வந்தவர் அவர் தான். அது 2 பசு இருக்குது வசிட்டர்கிட்ட. காமதேனுவும் இருக்குது, நந்தினியும் இருக்குது. காமதேனுவைத்தான் இவர் அபிமன்யு பால் குடிச்சது, காமதேனு இல்லை. நந்தினிய அவர் கேட்டவர். நந்தினி கேட்கும் சாப்பாடெல்லாம் நிறைய கொடுக்கும். என்ன கேட்டாலும் நந்தினி கொடு. அவையில் ஒரு நாள் காட்டுக்கு போனவ கௌசிகராக்கள் வேட்டையாட போய் கொண்டு அவையல் இழைப்பார அவர்கிட்ட போய் சாப்பிட்டவ. அப்போ 1000 பேருக்கு மேல போனவ கேட்ட சாப்பாட்டை அப்படியே கொடுத்துட்டினான். அப்ப இவருக்கு அதிசயம், என்ன இவ்வளவு பேருக்கும் என்னண்டு இவருடனே சாப்பாடு தந்தவரண்டா. நந்தினி தான் எல்லாம் கொடுத்தது, நந்தினி. அப்பதான் அவர் அதை கேட்கிறார் எனக்கு தர சொல்லி. அப்ப அவர் கொடுக்க இல்லையண்டா அவரிலும் பார்க்க ஒரு திறமையான ஒரு இது செய்து விஸ்வாமித்திர முனிவரா வார. மூதேவி திருமகள் சிந்தாமணி காமதேனு அரம்பையர்கள் தேவ வைத்தியர் 4 தந்தங்களுடைய மதம் பொருந்திய ஐராவதம் முதலாம் பல ஒலிக்கின்ற கடலுக்கு பின்பு வருகின்ற இறப்பு என்னும் பெரிய நோக்கிய மருந்தாகிய அமுதம் தோன்றிய அளவே விரும்பிய தேவர்க்கு அசுரர்களும் தம்முள் மாறுபட்டு கலகத்தை விளைத்தனர். ஆற்றல் வலியமைந்த வாளுடைய அவுணர் தம்முடைய வலிமை மிகுதியால் அமுதுடை குடத்தை கை கொள்ள தேவர் தோல்வியுற்று வருந்தி மனஞ்சுழன்று இறங்கி துன்பத்தைக் கண்டு தேனை ஒழுகும் நறிய துவளம் அணிந்த நிறைந்த கருக்கொண்ட மேகத்தை ஒக்கும்
திருமால் இருவிழிகளைக் கண்டு கொலைத் தொழில் வெல்ல கூற்றவனும் நடுங்கும் மோகினி என்னும் பெண் வடிவினை அந்நிலையே தாங்கினார். பெண்ணியல்பும் அழகும் வஞ்சனையும் ஒன்றுபடத் திரண்டு ஓர் வடிவு கொண்டாற் போல விளங்கித் தோன்றித் திருமால் வலிமையமைந்த அசுரர் கைப்பற்றிய வலியுடைய நீரைக் கொளிக்கின்ற பெருமையுடைய மணிகளையுடைய கடலைப் பெற்ற அமிழ்தை வாங்கினர். பெற்று அரசரே சுரரே சுரரே நீவிர் எவ்விரும் விரைந்து வேறாக வரிசை பெற இருந்திடும். இப்பொழுது நல்ல அமிழ்தத்தை இருசார்பினராகிய எல்லீருக்கும் விரும்பியவாறு தனித்தனியே பகிர்ந்து ஒழுங்குபட வழங்குவேன். வேலையொக்கும் விழியினுடைய மாதராகிய யான் விரும்பியோர் பெறுமாறு அமையக் கொடுப்பேன் என்று கடலை இருக்கை கொண்டு வாழும் வெள்ளிய பாஞ்சய சன்னியத்தை அகங்கையிற்கொண்டதிருமால் திரண்ட வழியினை அணிந்த திதிமைந்தராகிய அசுரர் மனம் மகிழும்படி உரைத்தலும் அவர்கள் மோகினியின் உருப்பலகை ஊன்றி நோக்கினர். மோகினியின் முற்றுருவ பிணைவு. கடல் நீரை பருகிய கருக்கொண்ட மேகம் வெளிறுபட இருண்டு கடை வளைந்து நெய்யால் ஈரியதாய் நீண்டு விளக்கம் பெற சுறாமீன் வலம்புரி ஆகிய இவற்றின் வடிவுடைய அணிகளை உரிய இடங்களில் இருத்த பெற்று மகிழ்ந்து இடையை தொட்டு நீண்ட மலரையுடைய கூந்தலையும் குளிக நீரை கலந்து மிக்கிளைய சூரியனின் செந்நிறமுடைய சுடர் தங்கிய தோற்றமுடைத்தாய் ஒளியுடைய தேய்த்து கொண்ட சந்தனத்தால் ஆய பிரிது ஒன்றதற்கில்லாத சிறப்புடைய திலகந்தீட்டைய இளம்பிறை கீற்றினையொத்த நெற்றியையும் வெல்லுதற்கு அரிய வலிமை அமைந்த 5 மலரம்புகளுக்குரிய மன்மதன் வளைத்த நிறைய சுவையுடைய சாற்றினை உமுழுங்கரும்பாகிய கொடிய வில்லிற்கு வித்தொழிலை கற்பிக்கும் பேரெழிலுடைய புருவமாகிய மெல்லிய ஒழுங்கையும் பொங்கி எழுகின்ற கொடிய விடமும் அமிழ்தமும் கலந்து சிதர்ந்த வரிகள் பரவி மையுண்டு கொலை தொழிலையுடைய ஜமன் அரசு புரியும் இருவிழிகளும் நோக்கப் பெற்றோர் தம் அறிவு முதலியவற்றை களவு கொள்ள காணும் சுருங்கிய நோக்கையும் குற்றம் நீங்கிய முத்தாகிய வெண்மணி தொங்க திருந்திய அழகமைந்து கண்டவர் உயிரை கவர்ந்து உமிடும் பூம்போல திகழ்ந்த மிக்கொளியுடைய மூக்கினது அழகையும் ஒளிவிடுகின்ற மணிகள் பதித்த அணிகளையும் நீண்ட காலை பருவமுடையவர் மனங்கள் ஆடுகின்ற பொன்னூஞ்சலினை போல விளங்கி கத்தரிக்கோலின் அடியைப் போல அழகுற்று மணிகளை இழைத்த குலைகள் விளங்கும் இரு காதுகளையும் குயிலினம் நாணும்படி குழலிசை கற்குமாறு மெல்லிய மொழியினையும் புன்முறுவலையும் உடைய செவ்வெளி அரும்பு மலர்ந்த செய்யவாய் அமிழ்தமாகிய நீரூறும் கொவ்வைக்கனியை ஒக்கும் அதரங்களின் ஒளியையும் தங்கிருளை ஒதுக்கி வெள்ளிய நிலவு வீசி விதித்த ஒளியை பரப்பி வெண்திங்கள் களங்கம் நீங்கி எழுதாளனைய பேரழகினையும் ஒளிமுகமாகிய தாமரை மலரையும் மடல் விரிகின்ற பாலைகளையுடைய பசிய அழகிய பாக்கு மரமோ எனவும் வயிறு வருந்தி அவற்று முத்துக்களை ஈனும் குடல் போலும் சங்கினது பொலிவோ எனவும் வியப்பெய்த அழகு குடியிருந்த கழுத்தையும் மணங்கமலும் கொழுவிய சான்றொழுக மெல்லிய கரும்பை கணுக்கள் சிதைத்தும் இளமுங்கிலையும் மலை மீது புகச் செய்து மலர் மாலையை வாடச் செய்தும் இவ்வாறு பகைத்து வெல்லும்
அமைந்த அழகு கெழுமிய துயத்தையும் கண்ணோட்டமற என்னும் பொருளும் பெற நின்றது. செல்வநாயகி அம்மா, நாங்க பாட்டு முதல் படிச்சிட்டோம், பாட்டோட சேர்ந்து படிச்சிட்டோம். இப்ப கதை மாத்திரம்தான் படிக்கிறோம் விளங்குறதுக்காண்டி. பாட்டை விட்டுட்டு இந்த மறுதிரைக்கடை அதுல இருந்து படிங்க. செல்வநாயகி அம்மா படிக்கிறீங்களா? நின்றாகானேல் மறுதிரைக் கடலின் அமுதத்தை ஒத்த இசையினையுடைய மகரையாள் தோற்றோடலால் தொடிகளையும் வைரம் பதித்த கடகங்களையும் செறியத் தொட்டு தூய அழகுடைய முழங்கையையும் சொற்களை பயிலும் கிளிகளின் பவளமொக்கும் வாய நிகர்க்கும் நுனியுடைய கூடிய நகங்களின் வனப்பினையுடைய ஒப்பில்லாத விரல்கள் வாய்ந்து மிக்கொளி ததும்பும் குளிர்ச்சி அமைந்த காந்தல் மலரையொக்கும் கைகளையும் அழகிய தேமலும் முத்து மாலையும் எழுதப்பெற்ற கோலமும் சந்தனச் சேறும் இயைந்து நிமிர்ந்து தோன்றியும் தோன்றாதும் பாதி காணுமாறு மேலே துகிலால் மறைக்கப்பட்ட எளிய கொங்கைகளாகிய மலைகளையும் துன்புறுத்தி காளையர் தம் அறிவினை கீழ் வீழ்விக்கும் படுகுழியை ஒத்த கொப்பூளையும் அதற்கு மேல் நுண்ணிய வண்டின் ஒழுங்கு போல அமைந்த கரிய மயிர் ஒழுங்குபட்டு கிடந்து அழகமைந்த சிறிய வயிற்றின் அழகையும் கொடியை ஒப்ப துவண்டும் மென்மதனை ஒப்ப வடிவு கரந்தும் குவிந்த கொங்குகளைப் பெறாது பின்னிட்டும் செவ்விய தளிரையொக்கும் கைப்பிடியினுள் அடங்கியும் உடுப்பை ஒப்ப நடுவிடம் சுருங்கியும் மின்னலை ஒத்து விளங்குகின்ற நுண்ணிய இடையும் தவத்தினர் தம் ஒழுக்கமாகிய பகையை முற்றவும் அடக்கி அழகுற்று மென்மதன் அரசு வாழ விளங்கிய அல்குட்பரப்பையும் நீண்ட இலையுடைய வாழைத் தண்டினைப் போலச் சேர்த்து நெருங்கிய பெருவிலையின் எல்லையும் கடந்த உருக்கி ஒளியையுடைய அரக்கினது நிறம் கொண்ட நுண்ணிய நூலாற் செய்த புடவை அழகு பொருந்தற்கு காரணமாகிய வளமுறும் துடையையும் பேரொளியையும் மன்மதனுடைய ஊது கொம்பும் அம்புகளை பெய்த அம்புக்கூடும் என விரும்பியவர் மருளுமாறு வீற்றிருந்தாலனைய சிறிய சிதறிய ஒளியையுடைய அழகிய கணைக்காலையும் அட்டொளி அருத்தம் எனவும் உருக்கி ஒளியையுடைய எனவும் வெறும் அதனுரையை நோக்குக நுழை நூற்ப சீவக சிந்தாமணி இளைய சொல்லுதாம். பிறகு மலைவடு அது கோவித்த ஒளியுள்ள முகத்தை அஞ்சித்த நடிகளை வணங்கும் சந்திரனே ஒக்கும் வெள்ளிய நகத்தையும் காம நூலெழுதிய புத்தகத்தை ஒத்த புற வடிவையும் அன்னம் போன்ற மெல்லிய நடையினையும் அழகிய தளிரொக்க அடியினையும் உவமை கூறுவதற்கு எண்ணி உரை அளவையில் அடங்காது அள்ளிக்கொள்ள தகுந்த பேரழகு வாய்ந்த மனமுடைய மலரையொக்கும் மேனியின் இளமலம் மிக்கு மணி நிறம் விளங்கும் கோமள வடிவினையும் திருமால் தேவர்க்கு அமுதமளித்த பாட்டு கோமள வடிவினையும் அசுரர் கண்ட போதே மன்மதனுடைய அம்புபட்டு நொந்து இறந்தவர் என எண்ணுமாறு அறிவழிந்த காம நோய் வாய்ப்பட்டனர். பெண்களைப் போல வந்த புருடோத்தமன் மாயையால் அவர் தம்மை மயக்கி தேவர்க்கு அமுதம் முழுவதும் விரிய கொடுத்து அத்தேவர் வடிவு கொண்டு உடனிருந்த ராகுவை நீண்ட அகப்பையால் தலையை வெட்டி பின் திருமாலும் அமிர்தத்தை உண்டு களிப்பு மிக்கினர். வேறிருந்த அசுரரை போரில் வெற்றி கொண்டு பகையை அளிக்கும் சக்கரமுடைய தம் இருப்பிடத்தை அடைந்தனர். விடைக்கொடியையும் எரியொக்கும் சடை கங்கியையும் ஏற்ற பெருமானாரின் நிகழ்ச்சிகளை முற்றவும் திருச்செவி ஏற்றருளி தம்மை வணங்கி அருள் பெற வந்த திருமாலை அந்நிகழ்ச்சியை வினவி அப்பெண்ணுருவை தம்மெதிரே கொள்ளென பிரானார் கூற சார்ங்கம் என்னும் வில்லுடைய மாலும் உமையம்மையார் திருமுகத்தை நோக்கி மயக்குறுத்துகின்ற மோகினி வடிவை காட்டி விதிய வெளியேறினர். காமனை அளித்த கண்ணுதலர் விதிய எழுந்து சென்று தழுவவும் சாமளமேனியன் கை பிழைத்து ஓடினன். உலகமுய்ய திருவிடியாளர்
என்பார் வேளை வென்ற கோன் என்றனர். மீண்டும் எமது பெருமானார் இறுகப் பற்றி அங்கே அழுந்தத் தழுவிக்கொண்டனர். அப்பொழுது நிற்றற்குரிய நெறியில் உலகுகளை நிறுத்தும் ஆணையையும் மிக்க புகழையுமுடைய ஐயனார் அவர்களுக்கு தோன்றினார். பின்னர் மாயவனார் நாணிப் பெருமானைத் தொழுது தன் இருக்கையை சேர்ந்தனர். ஐயனாரும் பிரானை வணங்கி குறையிருப்பர் விடத்தைப் பெருகி பற்றுக்கோடாகிய எந்தையே திருவருளையே துணையாக பற்றியுள்ள சிறியனுக்கு குற்றமற்ற தொண்டினையும் அருளுக்குரிய பெருந்தலைமையையும் வழங்க வேண்டும் என்று யாசிப்ப திருநீலகண்ட பெருமானார் அருளுவர் மைந்தனே கேட்டி பூசையில் பயனாக மெய்யன்பு தோன்றும். அம்மெய்யன்பினால் திருவருட்பெறு வாய்க்கும். ஆற்றலைமை தாங்கும் பேறு உண்டாகும். பூசனை எண்ணிற் சிவலிங்க பூசையாகும். ஒளியமைந்த அப்பூசனையும் புகழ்ச்சி அமைந்த குற்றமற்ற தலங்களில் செயற்குரியது ஆகும். அத்தலங்களின் மிக்கது காசி. அக்காசினியும் காஞ்சி மிக்கது. இடங்கொண்ட மதில் சூழ்ந்த காஞ்சி நகர்கள் புண்ணியத்தை தருகின்ற சிவலிங்க நிறுவி பூசித்து விண்ணோரும் முனிவரும் அரசரும் பிறரும் எண்ணறிய வரங்களை பெற்று இன்பத்தில் நிலைத்தனர். அங்கு நீ எம்மை அர்ச்சனை செய். மிக பெருந்தலைமை நாம் வழங்குவோம் என்று சேயிலையாளை பாகம் கொண்டவர் அருளினர். வெல்லுகின்ற இலையோக்கும் படனிராய சாத்தனாரும் காஞ்சியை நன்னினர். வடிவுடை அம்மையார் திருவடிகளின் சுவடுகள் பதிந்த செல்வத்தை பெற்ற காஞ்சியில் குமரகோட்ட பிரானை போற்றி அவரர்களை பெற்று பின்பு சிவலிங்கம் நிறுத்தி அர்ச்சனை புரிந்தனர். வேத முதல்வர் விடை மேற்தோன்றி தேவர் சூழ பூதகணங்களை காதல் செய்யும் தலைமைக்குரிய மணிமுடியை இனிதுபட சூட்டினர். 4 வகை படைகளுடனும் அருளிய தலைமையை பெற்று சாந்தனார் துவாலம் இடையுடைய காமாட்சி அம்மையாருக்கு மகிழ்ச்சி பொங்கும்படி சிறப்பு மிகுன்ற பிளத்தின் பக்கத்தே மகிழ்ந்து தங்கினர். மதம் நிறைந்து 7 உறுப்புக்கள் உயர்ந்த மதம் நிறைந்து 7 உறுப்புக்கள் உயர்ந்த களிற்றினை கூர்ந்து உள்ளம் கழித்து செருக்கி நாடொரும் வடக்கில் அமைந்த செண்டனை வெளியின் கண் பகைவரை அழிக்கும் பிறரால் அழித்தற்குரிய வலியினையுடைய ஐயனார் உலாவி வருவர். வெற்றிமீந்த சிறப்பனுடைய மாசாத்தனார் போற்றிய நன்மை மிகுந்த அருளைச் செய்யும் மாசாத்த நாயனாரை மெய்யறிவார் போற்ற பெற்றவர் வறுமையையும் எய்தினர். மேலும் இம்மை மறுமையின் இன்பமும் பெறுவர். மகாசாத் தேசத்திற்கு வடக்கில் உள்ள உமாதேவியாரது தோழி மங்களை என்பவர் மண்டபம் ஒன்று சிருட்டித்து அதன்கண் விளங்குற மங்கள நாயகனை விதிப்படி நிறுவி போற்றி குற்றமற்ற சிறப்பினையுடைய மங்கள தீர்த்தம் பகுத்து நீராட்டி தொழுத்தனர். விருப்புடைய செவ்வாய்க்கிழமை அந்நீரில் மூழ்கி வணங்குவோர் இம்மை மறுமை நன்மைகளை பெறுவர். இதற்கு மேற்கில் ராமபிரான் ராவணனை கொன்ற பழி நீங்கும் பொருட்டு சிவலிங்கன் நிறுவி ராமேஸ்வரத்தில் தொழுது அப்பெருமானார் ஆணைப்படி காஞ்சி நகரை கூடி ராமநாதரை தாவித்து அர்ச்சித்து துதித்து பாவத்தை போக்கி அயோத்தியை எய்தி அரசு பூண்டனர். இத்தலம் சேதுவினும் சிறப்புடையதாகும்.
இதற்கு வடக்கில் இந்திரனால் ஏவப்பெற்ற அவன் சாரதி மாதவி என்போன் ராகவன் ராவணனை கொன்ற போரில் ராகவணனுக்கு தேரோட்டி வெற்றி கண்ட பின்னர் ராமனோடும் காஞ்சி எய்தி மாதலீச்சரன் நிறுவி போற்றி இந்திரனுக்கு முன்னினும் இனியனாயினன் மாசாத்தன் தளிப்படலம் முட்டிட்டு அனந்த பற்பனாவேசப்படலம் வருகின்ற இடிவினைகளை அளிக்கின்ற மாசாத்தர் வழிபட்ட திருக்கோயில் விளக்கம் அமைந்த மங்களேசம், ராமேஸ்வரம், மாதலீச்சரம் ஆகிய இத்தலங்களை விளங்க கூறினோம். பஞ்ச சரங்களின் மலர்கள் நிரம்பிய திருவாயிலையுடைய மாதலீச்சரத்தில் மேற்றிசையில் நீங்குதல் இல்லாததால் இயல்பினை கூறுவோம். அகிலமும் உய்யும் கருத்துடையோராகிய எண்ணியறிய பல்லுயிரையும் இன்று அம்மையாரானோர் தலைமை சார்ந்த கைலை மலையில் வீற்றிருக்கையில் ஒரு நாள் அவ்விடத்து திருவுள்ளத்தில் நுழைந்த பெருங்களிப்பில் சுடரொளியுடைய மணிகளால் என்ற பாச்சிகையையும் காயையும் கொண்டு சூதாட கருதினர். திருமால் அணுகி வணங்கி விசிறி கொள்ளும் தன்மையனாகி நின்று திருமேனி வியர்வையை மாற்ற கண்டு மாலையின்றொன்று என்ற வெள்ளிய பிறை தங்கிய சடையுடைய வள்ளலும் உமையம்மையாரும் அங்கு மாயனாரை அச்சூதினை கண்காணிப்பவராக வைத்து ஆடினார்கள். சூதாடு கருவியை உருட்டுகின்ற ஆட்டத்தில் பெருமான் தோல்வியடைய செந்நிறம் பொருந்திய மாந்தளிரை ஒக்க திருவடியுடைய பெருமாட்டியார் கண்டு அவ அடிகளை வென்றியான் என்றனர். இயல்பாக பாசங்கள் நீங்கிய இவர் தமக்கு மாறுபாடு மேன்மேல் முதிர்ந்தன. இப்பொழுது நாம் பகத்தலை ஒளிவோம் என்று இருவரும் தவிர்ந்து திருமகளையும் கௌத்துவத்தையும் அணிந்த மார்பினராய திருமாலை யாவர் வென்றன வினவலும் அத்திருமால் பெருமான் திருமுகத்தில் கஞ்சி தலைவனே வென்றனன் என்று கூற அழகு கொண்டனைய திருமேனியையும் திரண்ட வளையலையும் உடைய அம்மையார் தினங்கொண்டனர். குளிர்ந்த தூளாய் மாலையோய் கண்ணாட்கண்ட நிகழ்ச்சியை நிகழ்ந்தவாறே கூறாது பட்ச பாதம் கொண்டு பொய்ச்சான்று கூறினையாகலின் தேவரும் பிறரும் அன்றோரம் கூறினாயென இகழப்பாம்பாகுவ என அம்மையார் சாபவிட திருமால் மனன் நடுங்கி குறை இறந்து போற்றி செய்து அடியனேன் அறியாமையால் நடுவுநிலை பிறந்து கூறியதனே இதானே பிள்ளையார் கதையில வருது. அறியாமையால் நடுநிலை பிறந்து கூறியதனை அருளாட் பொறுத்து சாபத்துக்கு தீர்வு அருளா என்று பல்கால் குறை இறந்து விருப்புடன் தாழ அம்மையார் திருக்கண் நோக்கி அருள பேரருள் சுரந்து மாயோனே அஞ்சாதி. இந்த கதைக்கு படிக்கணும், திருப்பி இது இருக்கா படிக்கணும் பார். அனந்த பற்பனாவேசப்படலம் வருகின்ற இருவினைகளை அளிக்கின்ற மாசாத்தர் வழிபட்ட திருக்கோயில் விளக்கம் எந்த மங்களேசன், ராமேஸ்வரம், மாதலீச்சரம் ஆகிய இத்தலங்களை விளக்கி கூறினோம். பஞ்சதருக்களின் மரகள் நம்பிய திருவாயிலையுடைய மாதலீச்சரத்தின் மேத்திசையில் நீங்குதல் இல்லாதானியல் விடை கூறுவோம். அகிலமும் உய்யும் கருத்துடையோர் ஆகிய எண்ணறிய பல்லுயிரையும் இன்று அம்மையப்பராயினோர் தலைமை சான்ற கைலமலையில் வீட்டிருக்கையில் ஒரு நாள் அவ்விடத்தில் திருவுள்ளன் நிறைந்த பெருங்களிப்பில் சுரரொளியுடைய மணிகளான் என்ற பாச்சிகையையும் காயம் கொண்டு திருமால் அணுகி வணங்கி விசிறி கொள்ளும் தன்மையினாய் நின்ற திருமேனி வியர்வையை மாற்ற கண்டு மாலை பிறைதங்கிய உமையம்மையாரும் அங்கு மாயனரை அச்சூதி கண்காணிப்பவராக வைத்து
சூதாடு கருவியை டீச்சர் செய்தாலும் தானே உருட்டுகின்ற ஆட்டத்தில் பெருமான் டீச்சர் தோன்றியருளி நான் கூட கைநிறம் பொருந்திய பிடிக்காது நீ மாந்தளிரையொக்கும் திருவடியுடைய பெருமாட்டியர் கண்டு அடிகளை வென்றேன் ஞானென்றனர். விடைக்கொடிய உடைய பெருமானார் ஜாமே வென்றோம் என்றனர். இயல்பாக பாசங்கள் நீங்க இவர் தமக்கு மாறுபாடு இங்கனம் மேன்மேல் முதிர்ந்தன. இப்பொழுது திருச்சிற்றம்பலம். இருவரும் தவிர்ந்து திருமகளையும் கௌத்துவத்தையும் அணிந்த மார்பினராகிய திருமாலை யாவர் வென்றன வினவலும் அத்திருமால் பெருமான் திருமுகத்துக்கு அஞ்சி தலைவனே வென்றனர் என்று கூற அளவுகளை கொண்ட திருமேனியையும் திரண்ட வாழையிலையும் உடைய அம்மையார் சினங்கொண்ட குளிர்ந்து தூளாய் மாலையோய் கண்ணாட்கண்ட நிகழ்ச்சிகளை இகழ்ந்தவாறே கூறாது பட்பபாதம் கொண்டு பொய்ச்சான்று கூறினை ஆகலின் தேவரும் பிறரும் மன்றோரும் கூறிய நெய்களப்பாம்பா என்று அம்மையார் சாவட திருமால் மெனண்டடங்கி குறையிருந்து போற்றி செய்து அடியனேன் அறியாமையால் நடுநிலை பிறந்து கூறியனை அருளால் பொறுத்து சாபத்துக்கு தீர்வு அருளா என்று பல்காட்குறையிருந்து விருப்பிடந்தாள அம்மையார் திருக்கண் நோக்கி அருளி பேரல் சுரந்து மாயோனை அஞ்சாதி நீலையுடைய காஞ்சியடைந்து மெவிரிய பூசனை புரிவாயாக. புகழ்ச்சியை அமைந்த சிவலிங்க திருமேனி இறைவன் வடிவமும் பீடம் என் வடிவமும் ஆகும். அச்சிவலிங்க பீடத்தில் நின்பெயர் விளங்க தாவித்து வழிபாடு ஏற்றி சாபப்பிணியை நீக்கிக் கொள்வாய். ஓம் நம சிவாய. வாழ்க வளமுடன். ஐயா வந்துட்டு போட்டீங்களா ஐயா? இன்டர்நெட் ப்ராப்ளமோ? ஓமாம்மா ப்ராப்ளம் தான். நீங்க 2 பேர் நின்ற நீங்க ஸ்ரீலங்கனாக்கள் 2 பேரும் ஒரே அடியா டக்கண்டு போட்டீங்க. அப்ப எனக்கு விளங்கிட்டது அங்க ஏதோ இன்டர்நெட் ப்ராப்ளம். உங்களுக்கு வரல கனெக்ஷன் வரே இல்ல. ஐயாவுக்கு கால் எடுத்தேன்னு எடுபடை. அதான் கனெக்ஷன்ல நிக்கிறோம். விளங்கிட்டது உங்களுக்கு இன்டர்நெட் ப்ராப்ளம் வந்து நின்ற நீங்க கண்ண நேரமா வரையில என்னமா வந்து நின்றீங்க. அப்புறம் டக்கண்டு நீங்களும் அவ செல்வநாயகி அம்மாவும் போகுது. செல்வநாயகி அம்மாவும் நின்று 2 பேரும் ஒரே அடியா போட்டீங்களா? அப்ப எனக்கு விளங்கிட்டது 2 பேரும் ஒரே அடியா சரி சரி சரி. செல்வநாயகி பிறந்தனா பிறந்ததுல இருந்து வந்தவா ரிப்போர்ட் கனெக்ஷன் இல்ல. ஏதோ நடந்திருக்குது ஐயா. ஏதோ ஒரு சின்ன இது நடந்திருக்கு. இப்ப திருப்பி வந்துடுது கனெக்ஷன். இல்ல திருப்பி இதுல வர இல்ல. இது வர வந்தது இது